ஒவ்வொருத்தரும் அவரவருடைய உடல்வாகுக்கு ஏற்றாற் போல, அவருடைய வயதுக்கு ஏற்றாற் போல, அவருக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்க்கு ஏற்றாற் போல, அவருடைய உடல் உழைப்புக்கு ஏற்றாற் போல் உணவை தேர்ந்தெடுக்கணும். நம் சமூகம் எப்படி உணவை தேர்ந்தெடுத்திருக்குன்னா, நம்ம எந்த இடத்துல வசிக்கிறோமோ, உலகத்துல நான் பல விஷயங்கள் பல நண்பர்கள்ட்ட பேசியிருக்கேன். எனக்கு தெரிந்த மட்டும் என்னுடைய சிற்றறிவில் இந்த அளவுக்கு உணவை சீரமைத்த சமூகம் உலகத்துல எங்கேயும் கிடையாது. குறிஞ்சி திணைக்கு ஒரு உணவு, முல்லை திணைக்கு ஒரு உணவு, நெய்தல் திணைக்கு உணவு, ஒரு பாலை திணைக்கு ஒரு உணவு, முல்லை திணைக்கு ஒவ்வொரு திணைக்கும் ஒரு உணவு கொடுத்திருக்காங்க. நீ மருத நிலத்துல இருக்க, செந்நெல் அரிசி உனக்கு வேணும் அப்படின்னு எழுதிட்டாங்க. எங்க மருத்துவ சித்த மருத்துவத்துல நோய் அணுகா விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல சொல்றான், செந்நெல் அரிசி மருதல் நிலத்துக்கு ஒண்ணு, செந்நெல் அங்க விளையுது மருத நிலத்துல, அதனால எடுத்துக்கொள்ளலாம். நீ குறிஞ்சி திணையில இருக்க, திணை சாப்பிடு, கிழங்கு சாப்பிடு, அங்க திணை அரிசி இருக்கு, கிழங்கு இருக்கு. நீ நெய்தல்ல இருக்க, அங்க உனக்கு மீன், சுட்ட மீன் எடுத்துக்கொள். அப்ப அருகாமையில் இருக்க உணவை எடுத்துக்க சொல்லி, அதுதான் அவைலபிள், அதனால கொடுத்தாங்க ஒரு பக்கம். இன்னொன்னு, அவன் நெய்தல் நிலத்துக்காரன் மருத நிலத்துக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கான். ஆனா அவன் அந்த உணவை எடுத்து சாப்பிடுற, எந்த நிலத்தில் வசிக்கிறார்களோ அந்த உணவை எடுத்துக்கொள்றான். எந்த பொழுது, சிறு பொழுதுல, யாமத்துல நீ என்ன சாப்பிடணும், யாமத்துல எதை சாப்பிடக்கூடாது, நண்பகல்ல என்ன சாப்பிடணும், பொழுது வாரி உணவு சொல்லி. பெரும்பொழுதுகள், கார்காலத்துல என்ன சாப்பிடணும், கூதிர் காலத்துல என்ன சாப்பிடணும், முன்மணி காலத்துல என்ன சாப்பிடணும், பின்பணி காலத்துல என்ன சாப்பிடணும், ஐரோப்பா இலக்கியங்கள்ல சொல்லியிருக்கா? இல்ல ஆஸ்திரேலியால அபரிஜின்ஸ் அதை பத்தி பேசியிருக்காங்களா? தெரியல. அப்படி இல்ல. நம்ம மக்கள் மிக அழகா செதுக்கியிருக்காங்க. ஒரு காலத்துக்கு உணவு, ஒரு வயதுக்கு உணவு, ஒரு சூழல். அரிசியில நம்ம ஊர்ல பல்வேறு பாரம்பரிய அரிசிகள் சொல்லுது, ஒரு அரிசியை ஒரு காலத்துல சாப்பிடணும். உடல் மெலிந்து இருக்கிறானே, அவனுக்கு மாப்பிள்ளை சம்பா கொடு, பாலூட்டணும் அந்த பெண், புள்ளக்கார் சம்பா கொடு, அவள் கருத்தரித்து இருக்கிறாள், புளியடிச்சான் சம்பா கொடு. ஒரு பொழுது அவனுக்கு நீரிழிவு இருக்கு, மணிச்சம்பா கொடு, நல்ல நீரிழிவை போக்கும் தான் மெல்ல பசி அளிக்கும் மணிச்சம்பா, அதை கொடுங்கிறான். நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பார்தம் பேருரைக்கில் போமே பிடி அப்படின்னு மோரை நல்லா பெருக்கி கொடு, நெய்யை உருக்கி கொடு, நீரை கறிக்கு சுட வச்சு கொடுன்னு சொல்லியிருக்கான். மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி பிற புசியோ, மண்ணுக்கு கீழே விளையறதுல எத்தனையோ கிழங்கு விளையுது, சேப்பங்கிழங்கு இருக்கு, சேனக்கிழங்கு எல்லாம் இருக்கு, கருணையை தவிர பிற சாப்பிடாதீங்கிறான். மற்ற கிழங்கு வேண்டாம். யாமெல்லாம் வெஸ்டர்ன் சயின்ஸ்ல நிறைய சாப்பிடுற உணவு தான். ஆனா நம்மால் ஏன் கருணையை சொன்னா, பிடி கருணையை மட்டும் ஏன் எடுக்க சொன்னா, அந்த கருணையில தான் நிறைய ஃபைபர் இருக்கு, அதுலதான் நிறைய நார் இருக்கு. இப்ப நார் தன்மை நிறைய இருந்தா அந்த கிழங்கு சீரணிச்சிடும். வெறும் மாவு வேண்டாம். மாவு பண்ணங்களை நம் மக்கள் சித்த மருத்துவத்திலையும் தமிழ் மருத்துவத்திலையும் அதிக மாவு பண்ணங்களை எடுக்க சொல்லல. கட்டும் உடற்பயிற்சி இருக்கிறவங்க தான் மாவு நிறைய எடுக்கணுங்கிறான். அப்ப அதெல்லாம் இன்றைய அறிவியலோடு மிக மிக பொருந்தி வரக்கூடிய விஷயம்.